ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியாக வந்து ரிலீஸ் ஆன சேஷா 2016 படத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த படம் வந்து இப்போ அமேசான் பிரைமில் மலையாளம் லாங்குவேஜ்லையும் சன்னெக்ஸில் கன்னடா லாங்குவேஜ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்தலாம். நம்மளுக்கு இந்த படத்துக்கான கதையை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா கேரளா பார்டரில் வந்து புஷ்பகிரி போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அண்ட் அதில் வந்து அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் யார் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஸ்லோவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிறப்ப அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரான ஏஎஸ்ஐ ஆண்டனி வந்து இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்குது, நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கிளம்புறாரு. அண்ட் அவர் கிளம்பி போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா ஆண்டனி வந்து யாரோ ஒரு சிலரால் கடத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அண்ட் அதை வந்து அங்கே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் தாஸ் வந்து ஆண்டனி வந்து யார் கடத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு அவரே வந்து களத்தில் இருக்கிறாரு. அண்ட் அவர் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மர்மமான முறையில் ஒரு காலும் வருது. அண்ட் அந்த காலில் ஒரு நபர் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட ஏஎஸ்ஐ ஆண்டனி வந்து நான் தான் வந்து கடத்திருக்கேன், அவர் வந்து கொலையும் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அண்ட் அதை கேட்டு தாஸ் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி, நீ யார் மேலே கை வச்சிருக்க தெரியுமா, போலீஸ் ஆஃபீஸர் மேலே கை வச்சிருக்க, நீ மட்டும் மாட்டின அப்படின்னா உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த நபர் வந்து இதுக்கே வந்து கோவப்பட்டா எப்படி, இதுக்கப்புறம் தான் நிறையா சம்பவங்கள் இன்றைக்கி நடக்க போகுது, அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அண்ட் அவர் சொல்லி வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆண்டனி வந்து மர்மமான முறையில் கொலையும் செய்யப்பட்டு இறந்து போகிறாரு. இந்த விஷயம் வந்து இதெல்லாம் யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கங்கிறது தாஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அவரே களத்தில் இறங்குறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதே போலீஸ் ஸ்டேஷன்லேயே அடுத்தடுத்து 4 பேர் வந்து மர்மமான முறையில் கொலையும் செய்யப்படுறாங்க. இதெல்லாம் வந்து யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கங்கிறத தாஸ் வந்து கண்டுபிடிச்சு முடிஞ்சா இல்லையா, எப்படி கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் இவங்க எல்லாருமே வந்து ஒரே கேஸில் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அந்த கேஸ் என்ன, அண்ட் கடைசியில் இதெல்லாம் வந்து யார் தான் பண்ணுறாங்க, அந்த மர்மமான நபர் கால் பண்ணாங்களா, அவர் யார் அப்படிங்கிறத தாஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா, கடைசியில் என்ன ஆச்சு, அண்ட் கடைசியில் தாஸுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக நீட்டாகவே இருந்தது. ரைட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், எல்லாமே வந்து இந்த பட்ஜெட்டுக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் டைலாக்ஸுமே வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்தது. ஏன்னா ஒரு கேஸை முடிக்கிறதுக்காக போலீஸ் ஆஃபீஸர் வந்து எப்படிலாம் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கரெக்டடான போலீஸ் ஆஃபீஸர் வந்து எப்படிலாம் வந்து நடந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படியுமே நல்லவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, சில கெட்ட போலீஸும் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து இப்படி தான் வந்து நடந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு காமிக்கிறப்ப ஒரு மாதிரி பதப்பதப்பாகவும் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு மர்மமான ஒரு கால் வருது, அந்த மர்மமான நபர் பேசிக்கிட்டே இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து கடைசியில் எப்படி போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்கிறத கொஞ்சம் கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி கொண்டு போயிருக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் ஸ்டில் அவங்க வந்து இதை தான் வந்து இப்படி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க போல். ஸோ அதனால் அந்த ஒரு எண்டிங்கை வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா இது வந்து ஒரு 2 மணி நேரம் படம் தான். ஸோ உங்களுக்கு ஒரு பரபரப்பான ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும் இந்த வீக்கெண்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நியூட்ரல் ஆடியன்ஸுக்கும் வந்து ஓரளவுக்கு என்கேஜிங்காகவும் பரபரப்பாகவும் கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். எனக்கு அப்படி தான் இருந்தது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் பர்ஃபார்மன்ஸும் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஆண்டனி வந்து அந்த ஒரு கரப்டான போலீஸ் ஆஃபீஸராக வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை பக்காவாக வந்து ப்ளே பண்ணியிருந்தார். என்னடா இப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே தோணும். அந்தளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி அங்கே இருக்கிற எல்லா போலீஸ் ஆஃபீஸுமே அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் குறிப்பாக வந்து அதில் ஒருத்தர் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பார். என்னடா அது நம்ம ஜாயின் பண்ண எனக்கே வந்து இவ்வளோ நடக்குது, நம்ம வந்து அடுத்த நாள் உயிரோடு இருப்போமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்து அவர் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து அந்த ஒரு கதாபாத்திரம் வந்து நீட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு போர் அடிக்குது, வீக்கெண்டில் ஏதாவது ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருந்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த படம் வந்து என்கேஜிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.